சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தன்னோட வாட்ஸ்அப் செயலிலேயோ வந்து இந்த படங்களை இந்த நிகழ்வை வந்து போட்டு போட்டு காமிக்கிறாங்க. இதை வந்து சரி இது சம்மந்தமாக நம்ம அரசியல் கருத்தை வழக்கம் போல் தெரிவிச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்றத நான் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து இந்த பதிவை பார்க்குறப்ப ஒருத்தவங்க கருப்பாக இருக்காங்க, கருப்பு நிறத்தில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வெள்ளையாக இருக்காங்க. பரிசு கொடுக்குறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க கருப்பு நிறத்தில் இருக்காங்க, வாங்குறவங்க வெள்ளை நிறத்தில் இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்வு. ஏன்னா வந்து தன்னுடைய இணை ஹீரோயினி வந்து இவர் வந்து படம் இவர் கையில் இல்லை. ஏன்னா வந்து எல்லா படத்துலையும் யார் ஹீரோயினியாக இருக்கணும்னு இவர் தீர்மானிக்க போகிறது இல்லை. இருப்பினும் எந்த ஒரு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அதில் வந்து ஒரு ஹீரோயினி கூட கருப்பான பெண்களோடு நடிக்காத ஒரு ஆள். இந்த பர்டிகுலர் அஜித் அவர்கள் மட்டும் சொல்லலை, எந்த ஒரு ஹீரோவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹீரோயினியே வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிறவங்க யாரும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி வளர்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தவங்க கருப்பு நிறத்தில் இருக்காங்க, அவங்க வந்து பரிசு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு காரணமாக எது இருந்துச்சு, அப்போ வந்து அவங்களுக்கான தகுதியை வந்து எது கொடுத்துச்சு அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். நான் எங்கே யோசித்து பார்த்தாலும் அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு இது வந்து மோடி அரசாங்கம் வலதுசாரியம் பல விமர்சனம் இருந்தாலும் ஒரு பெண், அதுவும் கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ உயரிய பதவியில் வந்து வச்சுருக்காங்க, போய் தூக்கி வச்சுருக்காங்க அப்படின்னும், இவ்வளோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அவங்களும் வந்து பங்கெடுக்கிறாங்க, அவங்க கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இப்போது அரசியலமைப்பு மேலேயும் சட்டம் மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையும் அதிகமாகிட்டே தான் வருது. இது மட்டும் இல்லாமல் இது உருவாக்க காரணமாக இருந்த அம்பேத்கர் வந்து நான் எப்பயும் ஹீரோவாக பார்க்குறேன். மற்றவங்க வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த இந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து இப்போது நிறைய பேருக்கு வேறு மாதிரியான திரை ஹீரோஸ் இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் எனக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்குறப்ப அவரை தான் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்குள்ளே தூண்டுது. இதில் வந்து நான் இன்னொருத்தவங்களை வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் பகுத்தறிவு படங்கள் எடுக்கிற அவங்கள குறை சொல்ல முடியாது. வேணா வந்து நீ எடுக்க வேண்டியதானே அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்க. அவங்கனால கூட வந்து செய்ய முடியாத ஒரு விஷயம். அவங்கனால வந்து இப்போது 2025 இருக்கோம். இப்போ கூட அவங்கனால வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியல, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனாலும் வந்து ஹீரோயினி இருக்கிற இடத்துல வந்து ஒரு திராவிட நிறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து போடுறதே கிடையாது. இந்த சூழலில் வந்து அவர் எழுதின சட்டங்கள் அவரை அறியாமே திராவிட நிறத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை உயரிய இடத்துல வச்சு தமிழ் சமுதாயம் ஒருத்தவரை வந்து மிகப்பெரிய ஹீரோ அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் கையால் வாங்க வைக்கிற ஒரு விஷயத்தை நான் உண்மையிலே வந்து சிறப்பாக பார்க்குறேன். உண்மையிலே நன்றி சொல்லவும் விரும்புகிறேன். ஏன்னா 100 வருஷத்துக்கு இங்கேருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சட்டம் இன்னுமே வந்து அது நம்மளுக்கான பாதுகாப்பை கொடுக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம்.